வணக்கம் மக்களே. இன்றைக்கி நல்ல மழை, அதனால் கேமரா கிளியராக தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு முரல் பிடிச்சோம். அந்த முரல் உயிரோடு கிடக்குது பாருங்கள், எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். தண்ணியை போட்டு அந்த முரல் ஓடுறக்காண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் சின்ன சின்ன பாறை குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கட்டா. நல்லா க்ளோஸ் காமிச்சேன். இந்த முரலில் மட்டும் மற்ற மீன்களில் எதுலையாக பிடிச்சா நெட்டிக்கிட்டி எதுவும் ஷார்ப்பாக இருந்து கை குத்தும். ஆனால் முரலில் மட்டும் எந்த பக்கத்தில் பிடிச்சாலும் வழுக்கத்தான் செய்யும், ஒன்றுமே செய்யாது. ஆனால் அவ்வளோத்தையும் இந்த சொண்டு, அதான் நாங்கள் பல்லுன்னு சொல்லுவோம், இந்த பல்லில் மட்டும் அவ்வளோத்தையும் கொடுத்துருக்கான். கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப மாதிரி தான் இருக்கும். மற்ற இடம் பூரா வலுவலுன்னு படைச்சிட்டு இதை மட்டும் கொடூரமாக படைச்சிருக்கேன். இதெல்லாம் இது மட்டும் இது ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வலுவலுன்னு இருந்துச்சுன்னா வலையில் பொத்துட்டு போயிடும். இதில் மாட்டிக்கிட்டு தான் வலையில் மாட்டி கிடக்கும். மற்ற இடம் பூராவே சும்மா வலையில் மாட்டாது. சொன்னு மட்டும் வலையில் மாட்டி வலையில் கலந்துக்கிறோம். இது சொன்னு மட்டும் மாட்ட விட்டால் வலையில் விட்டு தப்பிச்சு போயிடும். இந்த முரலுக்கு இந்த வாய் மட்டும் இப்படி அமைஞ்சதுனால இது மாட்டிக்கிறது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நன்றி.